நண்பர்களே வணக்கம் வணக்கம். ஆஸ் யூஷுவல் தான். எப்போதும் போல மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வாட்டர் பிரச்சனை தீரவே தீராதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பார்க்குறதுன்னா, பிரச்சனைகள் தான் இந்த வாட்டர் ஃபால்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம சிஎம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்ததுல இருந்தே கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம விஜயனை வந்து கட்சி ஆரம்பிச்சது அவர் நின்று ஜெயிக்கிற வரைக்குமே பிரச்சனை இருந்தது. ஸோ ஜெயிச்ச பிறகாச்சும் நிம்மதியாக அரசாளன்னு பார்த்தாலும் முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி சொல்லி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி வந்து தான் நிற்கணும், அதான் நிற்கிறார். ஸோ போட்டு ஒரு வழி பண்ணி அவர் பண்ணாங்க, அதெல்லாம் தாண்டி தான் வந்து சிஎம் ஆகிட்டார். முன்னாடியே சொல்லிட்டார் அவர். ஸோ ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஸோ அது வந்து மைண்டில் வச்சுருந்தா நடிகனாக இருக்கும்போது பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு அவருக்கு. ஸோ அரசியலுக்கு வந்தால் இன்னும் எவ்வளோ பிரச்சனைன்றது அவர் முதலே ஒரு மாதிரி இளமறை கையை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மேடையில் வந்துட்டு அழகாக சொல்லிட்டார். ஸோ போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி வந்து நிற்கணும், நின்னாச்சு. இப்போ வந்து என்னன்னா, மேகதாது பிரச்சனை ப்ளஸ் அந்த வாட்டர் டேம் ஓப்பன் பண்ணுறது வந்து மேகதாது அணை வந்து கட்டக்கூடாது. ஸோ அந்த மேட்டூர் அந்த தண்ணி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வந்து காவிரி ஆற்றுல வர்றது வந்து ரொம்ப குறைச்சல் கொடுத்துருக்காங்க கர்நாடகா. என்னதான் நீங்கள் சொன்னாலும் சரி, ரெக்வஸ்ட் பண்ணாலும் சரி, ஸோ அந்த பிரச்சனை வந்து பிரச்சனையாகவே தான் இருக்குது. அதையும் மீறி இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க மாட்டோம், மேகதாது அணை கட்டியே தீருவோம், மேகதாது கட்டியே தீருவோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு லைவாக ஒரு பேட்டி போயிருந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, நியூஸ் வந்து டிகே சிவகுமார் வந்து கர்நாடகா சிஎம் சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தார். என்ன பேசிட்டு இருக்காருன்னா, சுற்றி வளர்ச்சி ரொம்ப வண்ணு பேசிட்டே தான் இருந்தார். ஸோ நம்ம சிஎம் வந்துட்டு பத்திரிகைகளை சந்திக்க மாட்டார். அவர் விஜயனோட விருப்பம், சிஎம்மோட விருப்பம். ஸோ அவர் வந்துட்டு அழகாக அந்த மீட்டிங்கில் வந்துட்டு பத்திரிகைகளை சந்திக்கும் போது நியூஸ் என்னன்னா, கர்நாடகா மக்களோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், கர்நாடக விவசாயி தான் எங்களுக்கு முக்கியம், கர்நாடக மக்களோட குடிநீர் தான் எங்களுக்கு முக்கியம், குடிநீர் அவங்களோட தான் முக்கியம். ஸோ அரசியலை தாண்டி இதில் அரசியல் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சிஎம் இருக்க வரைக்கும் அரசியல் இல்லை. ஸோ கர்நாடக மக்களுக்காக மட்டும்தான் நான் முன்னுரிமை தருவேன். ஸோ கண்டிப்பாக மேகதாது அணை கட்டியே தீருவேன் அப்படின்னு ஒத்த கால நிற்கிறேன். ஸோ தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது, இப்போதைக்கு தண்ணி இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உபரி நீர், ஐ மீன்ஸ் ஒரு டேம் ஃபுல்லாகுது, அந்த டேம் உடஞ்சிச்சுன்னா தண்ணி வந்துட்டு உடஞ்சின்னா அவங்க ஊர் உள்ள போய் எல்லாம் மூழ்கிடும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் சொன்ன விஷயங்கள்ல வந்து ஆக்சுவலாக தான் என்னன்னா, சுற்றி வளர்ச்சி வேற என்ன இருக்கு, எங்களோட மக்கள் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், கர்நாடக அரசாங்கம் வந்துட்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும். இப்போ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்பொழுது அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ நியூஸ் பிரகாரம் எல்லாரும் பெருமையாக பேச ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ இருக்கிறத கூட எம்ஜிஆர் தான் போயிட்டு உட்காந்து பேசி வாட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்போ. ஸோ அந்த அந்த பாணியில் தான் விஜயனை வந்து போகலான்னு பிளான்ல இருந்தார். ஸோ அதுக்காட்டுமே வந்துட்டு போகலை. ஸோ சிவகுமார் வந்து என்ன சொல்றாரு, வர வேணாங்க அப்படின்னு சிஎம் சொல்லிட்டாரு. அதுக்காட்டி இங்கே கலாய்க்கிறாங்க, ஸோ நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு விஜயனை வந்து எதுவும் பெருசாக சொல்ல, அவங்க வர வேணாம்னு சொன்னது என்ன சுச்சுவேஷன் அவர் சொல்லிட்டாரு. மக்கள் போராட்டங்கள் போயிட்டு இருக்கு, நீங்கள் வந்தால் பேச முடியாது, இன்னும் பிரச்சனையாகும் அப்படின்றது சொல்லி. ஸோ இன்னைக்கு எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன சொல்ல போறாங்க, சரி ஏதோ சொல்ல போறாங்கன்னு பார்த்தா தர முடியாது அப்படின்ற வார்த்தையை தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லாரும் ஒற்றுமை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். பிஜேபியா இருக்கட்டும், அவங்களோட காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், நிறைய எக்ஸட்ரா அவங்க ஊர்ல நிறைய கட்சிகள் இருக்கும், வாயில் நுழைய பேர்லாம் இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு மாதிரி டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு டாப் ரேஞ்ச் இருக்காது. ஸோ அவங்க வந்து காங்கிரஸ் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவ்வளோ, மற்றபடி பிஜேபி மற்ற குடி கட்சிகள் நிறையவே இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே மாறி மாறி சிஎம்கள் வந்துட்டே இருக்காங்க. இங்கே தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்போ தான் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுவும் நம்ம அண்ணா சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டு பேருமே தான் உருட்டிட்டு இருந்தாங்க, டிஎம்கே டிவிகே. டிஎம்கே ஏடிஎம்கே தான் உருட்டிட்டு இருந்தாங்க. அங்கே காங்கிரஸ் வருது, பிஜேபி வருது, அப்புறம் வந்துட்டு வேற யாரோ வருவாங்க, மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டே மாறி மாறி மூஞ்சிலாம் மாறி மாறி வந்துட்டு. இங்கே வந்து ஒரே மூஞ்சி தான் இருந்தது, ஒன்று கலைஞர் மூஞ்சி, இல்லை ஜெயலலிதா மூஞ்சி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் தான் ஸ்டாலின் மூஞ்சி வந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இவர் விஜயனை வந்து வந்திருக்காரு, அவ்வளோதான். ஸோ இவங்களை பார்த்து பார்த்து பழகி ஸோ பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா ஏடிஎம்கே டிஎம்கே. யாரும் உத்தம புத்திரன் கிடையாது. உத்தம புத்திரன் நான் தான் உத்தம புத்திரன், நான் கொள்ளடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பன் டிக்ளேர். யாராச்சும் லஞ்சவான என்கிட்ட சொல்லு அப்படின்னு சிஎம் வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணாருன்னா அது நம்ம விஜயனை மட்டும்தான், மற்ற யாருமே கிடையாது. ஸோ மற்றவங்க எல்லாமே வந்துட்டு கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இவங்க ரெண்டு பேர் ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு ஏமாத்துக்கார வழி மீன்ஸ் ஃபார் கொள்ளடிக்கிறது நம்பர் ஒன். ஸோ அவங்க அவ்வளோ கிலோ தங்க வச்சுருக்காங்க, இவங்க இவ்வளோ, எல்லாருமே வந்துட்டு யாரும் கொள்ளடிக்காமலாம் இல்லை. ஸோ இப்போ இப்போதைக்கு டிவி காட்சியில் யாரும் கொள்ளடிக்க கூடாதுன்ற மாதிரி விஜயனை சட்டம் போடுறது, அவர் விஷயம் தெரிஞ்சு அவர் தூக்கிடுவார். ஸோ
வாட்டர் ப்ராப்ளம் வந்துட்டு இன்னமும் வாராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஈரான் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு வார் போகுதுன்னா அது ஒரு காரணம் இருக்கு. ஸோ உக்ரைன் ரஷ்யா ஒரு போர் போதுன்னா ஒரு காரணம் இருக்கு. இங்க வந்துட்டு வாட்டர் காரணமா இருக்கு. ஸோ வாட்டர் வந்துட்டு பெருந்தான் ஒரு 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 பெருமை ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய டேம். அந்த பெரிய டேம்ல தண்ணி நிறையவே இருக்கு. ஸோ ஒரு பெருந்தன்மையோட தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பக்கத்து ஸ்டேட்டு. ஸோ நம்ம இங்கிருந்து கரண்ட் போயிட்டு இருக்கு நம்ம ஸ்டேட்ல இருந்து. அதெல்லாம் கட் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே இருக்காதாங்க. ஸோ விஜயனை வந்து அந்த ஸ்டெப்லாம் இன்னும் அதெல்லாம் போல. அதெல்லாட்டியுமே அங்கே திடீர்னு வர மழை பெஞ்சிச்சுன்றாங்க. மழை பெஞ்சு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கே மழை பெஞ்சு அங்கே வந்து டேம் நிரம்பிடுச்சு. கபினி அணை நிரம்பிடுச்சு. சாகர் அணை நிரம்பிடுச்சு. ஸோ அங்கே இருக்கிற அணைகளாம் நிரம்புது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிரம்பி வழியறதுக்கு முன்னாடி நம்ம டேமை திறப்போம்னு சொல்லிட்டு அங்கே உபரிநீரை திறந்துட்டாங்க. காரணம் என்னன்னா ஊர் மூழ்கிடும். ஸோ அதான் வந்து அவங்க சிஎம் சொல்றது என்னன்னா, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பெய்கிற மழையே வந்துட்டு அதிகமான வாட்டர் இருக்கு. ஸோ இது வந்துட்டு சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ணி வச்சா கண்டிப்பா நம்ம ஊர் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ மழையை வந்து திறந்து இயற்கை வந்து எல்லாருக்குமே சொந்தம் அப்படின்ற மட்டும் சொல்லிடுறாரு. இயற்கை வந்து எல்லாருக்கும் சொந்தமா. ஸோ அப்போ வாட்டர் திறந்து விட வேண்டியதானே. தமிழ்நாடு வந்து கேட்டுருக்கு இந்த இயர்ல தண்ணி இல்லாதப்போ கேட்பாங்க. கண்டிப்பா திறந்து விட்டு 10 டிஎம்சி தண்ணி வரும், 40 டிஎம்சி வரும், 50 டிஎம்சி எவ்வளோ உங்களால் முடியுமோ அதை திறந்து விடலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் பேசிட்டு இருக்காங்க. அதில் வந்து அன்புமணி வந்து ரொம்பவே பேசுவார். இவ்வளோ தண்ணி இருக்குது, இவ்வளோ திறக்கலாம், இவ்வளோ திறக்கலாம், இவ்வளோ குடிநீர் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ தமிழ்நாட்டு திறந்து விடலாம். கடைமடைக்கு வந்து சேர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ அவர் இதுக்கு இடையில வந்து முதல்ல என்னன்னா டி கே சிவகுமார் சொல்றது ஒரே வார்த்தை நீங்க முடிச்சிடறேன்னு. ஸோ என்னன்னா அணை கட்டுறாங்க, கட்டி தான் ஆவேன். மேகதானி கட்டி தான் தீரும். அவர் ஒத்தக்கால நிற்கிறார். தண்ணி தர முடியாதுன்னு ஒத்தக்கால நிற்கிறார். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை தான். பட்டு இதுக்கு இடையில மழை பெய்யுதான் தண்ணி வந்துச்சு, அவ்வளோதான். அது மாதிரி திறந்து விட்டுருக்காங்க. கண்டி அவங்க கருணை அடிப்படையில் திறக்கல. தண்ணி திறக்க சொல்லி தீர்ப்பாயம் சொல்லியாச்சு. அதுக்காக தான் இங்கே அனைத்து கட்சி கூட்டினாங்க. அவங்க சொல்றாங்க என்ன பண்ண அப்பவும் திறக்க மாட்டாங்க. ஆனால் அணை கட்டுருவேன். ஸோ பரவாயில்ல என்னன்னா கோர்ட்டு தீர்ப்பு தமிழ்நாடு அரசாங்கத்தோட உத்தரவாதம் இல்லாம அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் மேகதானி கட்ட முடியாத ரூல்ஸ் இருக்கு. அதையும் மீறி நான் கட்டுவேன்னு சொல்லி கர்நாடகா நிற்குது. பட் நம்ம சிஎம் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா அவசரமா டிஎம்கே ஓடுறாங்களாம் உச்சநீதிமன்றம். இவங்களுக்கு என்ன உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு கோர்ட்டு போகிறது இவங்களோட வேலையா இருக்கு. இப்போதைக்கு சிஎம் யாரு விஜயனா இருக்காரு. ஸோ அவர் தான் இருக்காரு. விஜய் இருக்காரு. அவரு பார்த்துட்டு போறாரு. ஸ்டாலினுக்கு என்ன வந்துச்சு அவசரமா தூக்கிட்டு ஓடுறாங்களாம். காவிரி ஆத்துக்கு தண்ணி தரங்க, தண்ணி தருங்க, கர்நாடகா தண்ணி தரணும்னு சொல்லுங்க. நீங்க யாரு போறதுங்க? ஸோ குரல் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஐடியா கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஒரு மனதை நிறைவேற்றியாச்சு. சட்டசபையில இப்போ 2-3 நாள் நடந்துச்சுல. ஸோ மேகத்தை அணை கட்டக்கூடாது, கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டு தண்ணி தரணும்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வம் நடத்தப்படும் சொல்லிட்டு டிவிகே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றிச்சு. இதுக்கப்புறம் அனைத்து கட்சி கொடுத்தே அவ்வளோ கூட்டி மட்டும் என்ன பிரயோஜனம்? அவன் கூட்டி என்ன பண்றான்? கர்நாடக அரசு தர முடியாதுன்றான். மேகத்தை அணை கட்டுவேன், தண்ணி தர முடியாது தமிழ்நாட்டுக்கு. இவங்க தந்து தான் ஆகணும். ஸோ நீங்க மேகத்தை அணை கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இவங்க பிளஸ் பாக்குறாங்க, அவங்க மைனஸ் பாக்குறாங்க. அவங்க மைனஸ் பாக்குறாங்க, இவங்க பிளஸ் பாக்குறாங்க. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். பிளஸ் 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 அவனுக்கு ஒரு பிளஸ் நமக்கு ஒரு பிளஸ், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்போ அவனை மைனஸ் ஆக்கினா நம்ம வந்து கரண்ட் கட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வருவான். ஸோ வந்து இன்னும் அந்த அளவுக்கு வார் வரல. பொறுத்து இருந்து பார்ப்போம். சட்ட ரீதியா வந்துட்டு நாங்க மேற்கொள்வோம் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஸோ அவங்க போயிட்டு பேசி என்னன்றதை முடிவு பண்ணுவார். நம்ம விஜயன சிஎம் முடிவு பண்ணுவோம். அதுக்கடுத்த அதிகாரிகள் எல்லாம் அதுக்குள்ள இடையில வந்து முந்திரி கொட்ட மாதிரி டிஎம்கே போயிட்டு அங்கே முட்டினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ எதுக்கு தான் இவங்க ஓடுறாங்கன்னே தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். மேகத்தை தானே கட்டுறாங்களா, ஸ்டார்ட் பண்றாங்களா, இல்லைன்னா கட்ட விட மாட்டாங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். ஸோ நம்ம விஜயனை விட மாட்டாரு. ஸோ தண்ணியை தர்றாங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக்ல கம்மிங் அதான் நாளைக்கோ ஏனோ அப்ளை பண்ண போறோம் சொல்றாங்க உச்சநீதிமன்றத்தில். பொறுத்து இருந்து பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி தண்ணி தர சொல்லியாச்சு. பட் அவங்க மதிக்க மாட்டானுங்க. நம்ம அரசாங்கம் சட்ட ரீதியாக போறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ ஆனால் டிஎம்கே முந்திரி கொட்ட மாதிரி முடிச்சுப்பாங்க. ஸோ அந்த எழும்பூர்ல வந்துட்டு விஜயனா வந்துட்டு அவார்டு கொடுத்தாரு எல்லாருக்கும். போலீஸ்கார் எல்லாம் நல்ல சாகசெல்லாம் பண்ணாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பண்றதுதான். ஸோ அதை விட என்னன்னா டாக் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ மோப்ப நாய் ராக்கி. ஸோ அதை அழகாக பூ கொண்டு போய் கொடுத்து எல்லாமே ட்ரைனிங் எக்ஸெட்ரா. ஸோ அது நான் போன வீடியோவில் சொல்றேன், மறந்துட்டேன். ஸோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அது ஒரு விஷயம் ஆஸ் யூஷுவல் போச்சு. ஸோ விஜயனா வந்துட்டு எப்போதும் போல கொடுத்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஸோ போலீஸ்காரும் மகிழ்ச்சியாக. ஸோ ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயனோட சன் சிஎம்மோட சன் வந்துட்டு ஜேசன் சஞ்சய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஒரு சிஎம்மோட பையன், பெரிய நடிகரோட பையன், பெரிய டைரக்டரோட தாத்தா. அவங்க தாத்தா வந்து டைரக்டர். ஸோ அவர் எல்லாரும் தெரியும். அவர் டைரக்டர், அப்பா ஆக்டர், தாத்தா டைரக்டர், அப்பா ஆக்டர்.
ஸோ இப்போ சிஎம் அப்பா. ஸோ டாப் ரேஞ்சு அதுமாதிரி யாருக்குமே கிடைக்காது. ஸோ அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க சண்டை சச்சரவு எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஸோ அது பிரிஞ்சிருக்காங்க, ஒன்றாவும் இருப்பாங்க, பேசுகிறாங்க, பேசலைன்றது நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜெயம் ரவியும் அவங்க சுருதி அவங்களோட ஒய்ஃபும் சரி சண்டை போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட சுறுசுறுப்பான சண்டைகள்லாம் வந்துட்டு அதுக்கு இடையில ஒருத்தர் கணேசன் ஒருத்தர் வந்தாங்க. ஸோ அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஸோ அப்படியே போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து பேட்டி மாற்றி மாற்றி பேட்டி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து பிரச்சனை. ஸோ விஜய்னா வந்துட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஸோ பிரச்சனை அவ்வளோதான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? ஸோ எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் விஜய்னு சொல்லி அழகாக ஒரு டிக்ளேர் பண்ணிச்சு. இப்போ இதுக்கு இடையில ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு சிக்மெண்ட் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ அது நல்லாவே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்த ப்ரொமோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி நல்லாவே இருக்குது. ஸோ ஜேசன் சஞ்சய் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஸோ மெச்சூர்டாக இருக்குது, நல்லா திங்கிங்காக, நல்லா திங்க் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லப்போ டீசெண்டான பக்காவாக விஜய் நான் எப்படி பேசுகிறோம் அதே விஜயனால கொஞ்சம் கேப்பட்டு பேசுறது. இந்த பையன் நல்லா படப்படப்படன்னு பேசுது. ஸோ நல்லா பேசுகிறான் அவன், அவ்வளோதான். ஸோ மைண்ட்லேயோ இல்லை மனசுலேயோ வந்துட்டு ஒரு குழப்பம் இல்லை. ஸோ எதிர்க்கிற டிடி மட்டும்தான் நைன் நைன் பேசிட்டு இருக்கலாம். இந்த பையன் கரெக்டாக டீசெண்டாக அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு பக்காவாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க தான் ஓவர் பில்டப் பண்ணி பேசிக்கிறாங்க. ஸோ இதில் கமெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, இவங்களை டிடி போட்டு கோபிநாத்தை போட்டிருக்கலாம், அவர் இன்னும் நல்லா பேசியிருப்பாரு, இன்னும் நல்லா கேள்வி கேட்டிருப்பாரு. ஸோ விஜயனை வந்துட்டு ஒரு நல்ல பையனை பெற்ற வளர்த்துருக்காங்க. அவங்க அம்மா தான் நல்லா வளர்த்துருக்காங்க. விஜயனா வந்து ஃபீல்டு ஒர்க்கு தான், இப்போ மக்களுக்காக இருக்காரு. ஸோ அதாவது ஒரு புள்ள வளர்ப்பு, அம்மாவோட வளர்ப்பு அப்பாவோட வளர்ப்புனாங்களே, அது சூப்பராக இருக்கு. எல்லாருக்கும் அமையாது. ஸோ நல்லா இருக்கு, அமைஞ்சிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே அப்பா அம்மா இருக்காங்க. நம்ம வாழைத்தனமா இருப்போம், சொல்ற வச்சு கேட்க மாட்டோம். எல்லாமே அப்படிதான். இப்போ இந்த பையன் வந்துட்டு நல்லா பேசுறான். ஸோ இவங்க ஃபேமிலி எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருக்குன்ற மாதிரி அழகா சொல்லியாச்சு. ஸோ எதுக்குன்னா, ஸோ டிடி வந்து கேட்குறாங்க, ஒரு ஸோ ஹாலிவுட்டில் வந்துட்டு ஒரு ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு ஆக்டர் கூப்பிட்டு போனோம், உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா யார் பண்ணால் எங்கள் அப்பா தான் பண்ணுவார். ஸோ நம்ம விஜயண்ணா சிஎம் தான் அப்பா. ஸோ நான் எங்கள் அப்பா தான் வந்து நான் அப்ரோச் பண்ணுவேன். ஸோ அவர் தான் எனக்கு ஹீரோ. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்னதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அப்பா தான், அம்மா தான். ஒரு பிள்ளைக்கு ஒரு அப்பா அம்மா மட்டும்தான் பெஸ்ட்டு. ஸோ பேருக்கு ஒன்றா சொல்லிக்கலாம், இது என் தங்கச்சி அண்ணா அப்படின்னு சொல்லலாம். பட் அந்தந்த ரத்த சொந்தங்கள் மட்டும்தான் எப்பவுமே துடிக்கும். பிள்ளையை பார்த்த அம்மா, அம்மாவை பார்த்த பிள்ளை, அப்பாவை பார்த்த பிள்ளை, ஸோ அண்ணனை பார்த்த தங்கச்சி, தங்கச்சி பார்த்த அண்ணன். ஸோ அவங்க தான் வந்து பேர் சொல்லிக்கலாம், சித்தப்பா பொண்ணு சொல்லுவோம். பட் எல்லாரும் அப்படி துடிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ரத்தம், அவங்க அப்பா அம்மா, அவங்கவுங்க தாத்தா பாட்டி தான் வந்து எல்லாமே துடிக்கும். எந்த பிரச்சனை தான் துடிக்கும். ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு தான் பாதிக்கும். அதனால தான் அடிக்கடி சந்திரசேகரும் சரி, இவங்க விஜயோட அம்மாவும் சரி, சோபாவும் சரி, அவங்களும் சரி, ஸோ என் பிள்ளை தான் எப்பவுமே தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. விஜயனா வந்துட்டு அவங்க அப்பா விட அவங்க அம்மா தான் விஜயனா வந்து கொண்டாடுவாங்க. ஸோ விஜயனை தங்கச்சி இருந்தாலும் இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும் பாவம். ஸோ கடவுள் தலையெழுத்து என்னவோ எட்டு என்னவோ ஹெட்லைன் எல்லாவோ அதுதான், தலையெழுத்து என்னவோ அது வேறு நடக்கும். ஸோ ஆனால் வந்து விஜயன் அப்போவே ஃபீலிங்கில் இருந்து அப்படியே அமைதியானவர் தான். ஸோ எப்பவுமே அவர் ஷூட்டில் மட்டும்தான் பக்கவாக இருக்கும், இதெல்லாம் சைலண்டாக தான் இருக்கும். இன்னமும் அப்படி தான் இருக்காரு. நம்ம சிஎம் இருந்தாலும் பேச்சுன்னு வந்து தான் பேசுகிறார், மற்றபடி சைலண்டாக எல்லா ஒர்க்கும் சூப்பராக பண்ணிடுறாரு. ஸோ பெட்டர் பாரு விஜயனா. ஸோ அவரோட சன்னு தான் வந்து அதே அதான் சொல்லுவாங்க இல்லையா, சிங்கத்துக்கு பிறந்தது புலிக்கு பிறந்தது, அப்போ 15 அடி 8 அடி பஞ்சா புள்ள 16 அடி பாயன்றான. ஸோ அதோட 32 அடி கூட அவன் பாய்வான் ஜேசன் செஞ்சு. ஸோ ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, நிறைய நல்லா யூஸ் பண்ணிட்டான். தருதலையே தெரியாமல், பொறிக்க தெரியாமல் இஷ்டத்துக்கு போய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷாருக்கான் பையன் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்டார். ஒரு நம்ம விஜயனோட இந்தியில் வந்து பெரிய ஸ்டாரு. விஜயண்ண சம்பளத்தோட அதிகமான சம்பளம் வாங்குற ஷாருக்கான். ஸோ அவரோட பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தருதலையை திரிஞ்சு, ஸோ சொகுசு கப்பலில் போதைக்கு அடிமையாகி போதை பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி, ஸோ மெத்தப்பேட்டமினோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி மாட்டி தூக்கி தொக்க உள்ள வச்சாங்க பிஜேபி அந்த புதுசில். அதுக்கப்புறம் சில கோடி ரூபாய்க்கு, சில கோடியே பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தூக்கின்னு வந்து வெளியில் கேஸில் மாட்டிட்டான். ஸோ தூக்கின்னு வந்துட்டு வெளில வச்சான். ஸோ அது வந்து ஊதாரித்தன்மை தெரிகிற பையன், வளர்ப்பு சரியில்லை. அதனால ஒரு வாட்டிக்கு சொல்லியிருந்தார் ஷாருக்கன், வயசு பையன் போகிறான் வரான் என்ஜாய் பண்ணிட்டேன் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவன் இஷ்டப்படுறான் என்ஜாய் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நாள் பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் தப்பா, வளர்ப்பு தான் தப்பாக போச்சு, போதையில் மாட்டினது. ஸோ அந்த பையன் வந்து ஒன்றும் நடிகனாகவும் ஆகலை, டைரக்டரும் ஆகலை. ஸோ நம்ம அப்படி இல்லாமல் சிறப்பான வளர்ப்பு நம்ம விஜயண்ணாவோட பையன். அவங்க அம்மா வளர்த்தாலும் சரி, விஜயண்ணா வளர்த்தாலும் சரி, அப்பா அம்மா சேர்ந்து வளர்த்துருக்காங்க, சிறப்பாக வளர்த்துருக்காங்க. ஸோ படமும் டைரக்ட் பண்ணிச்சு, ஊதாரித்தனமாக இல்லாமல். இங்கே ஸ்கூல் முடிச்சு காலேஜ் ஃபாரின்ல போய் படிச்சு, ஸோ அவங்க ட்ரைனிங்கை மறுபடியும் ஃபாரின்ல ட்ரைனிங் எடுத்து இங்கே வந்து படம் பண்ணுறாருன்னு சூப்பரான விஷயம் தான்.
ஸோ எல்லாமே வந்து எல்லாம் ஒன்று அமெரிக்காவில் படிப்பாங்க, என்ன இங்கே படிப்பாங்க, டாக்டர்ஸ் படிச்சுட்டு எல்லாமே வெளிநாடு போயிடுவாங்க. ஸோ திரும்பி வெளிநாட்டில் படித்தாலும் திரும்பி வந்துட்டு இங்கே நம்ம இந்தியாவில் சேவை பண்ணுறது பெரிய விஷயம். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பணம் வந்து அமெரிக்காவில் தான் அதிகமாக கிடையாது, எல்லாம் அங்கே ஓடிடும். ஸோ இந்த பையன் வந்துட்டு வெளிநாடு படித்தாலும் வெளிநாடு டைரக்ஷன் பண்ணாலும் படித்தாலும் இங்கே வந்து பண்ணுறாருன்னா வெரி கிரேட். ஸோ விஜயனா பையன் வந்துட்டு சஞ்சய் வசு வெரி கிரேட். விஜயனோட பல உயரங்கள் தொடுவான்னு பார்க்குறேன், பார்ப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூர்டாக சூப்பராக பேசுகிறவங்க. ஸோ நான் நடிக்கவே எனக்கு ஆசை தான், டிடி கேட்ட மாதிரி டைரக்ட் பண்ணவும் ஆசை தான். ஸோ டைரக்ட் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணுறேன். நடிக்க அப்ரோச் தான் கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ டைரக்டர் வித் ஆக்டர் வித் டைரக்டர் ரெண்டுமே சரி பயப்படல. ஸோ ஃபியூச்சரில் வந்து மியூசிக் போடலாம் போடலாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆலினால் அழகுராஜா. ஸோ விஜயனா பையன் நம்ம சிஎம்மோட பையன், பார்ப்போம். நம்ம விஜயனா டைரக்ட் பண்ணல, ஸோ இப்போ வந்து மக்களை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஸோ நாம எல்லாம் ஆக்டர், விஜயனா தான் டைரக்டர். ஸோ சிஎம்மாக இருக்காரு, சூப்பர் விஷயமான விஷயம். ஸோ போயிட்டுருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரகடம், ஒரகடம் பூந்தமல்லி சைடு, ஸோ ஸ்ரீபெரும்புதூர் சைடு, ஸோ புது புது கம்பெனிகள் வந்துருக்கு இல்லையா, விஜயன் சம்மந்தப்பட்ட அவர் வரும்போது சிஎம் புது புது கம்பெனிகள் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த சிப்கார்டு எல்லாமே வந்துட்டு ஆய்வு பண்ண போகிறாரு, ஒரு நல்ல விஷயம். எந்த சிஎம்மே வந்துட்டு லேட்டஸ்ட்டாக போனதில்லை, ஸ்டாலின் ஆகட்டும், ஜெயலலிதா, கலைஞர் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு. ஸோ போயிட்டு சிப்கார்டு எல்லாமே போயிட்டு, ஆனால் சிப்கார்டு எல்லாம் வர்றதுக்கு முதன்மையான காரணம் வந்து கலைஞர் மட்டும்தான், டிஎம்கே கலைஞர் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் எல்லா சிப்கார்டும் வந்துச்சு. ஸ்டாலினும் பெருசாக வேஸ்ட்டு, ஜெயலலிதா சுத்த வேஸ்ட்டு, இருக்கிற சிப்கார்டை துரத்தி விட்டாங்க. நோக்கியெல்லாம் வந்துட்டு அவங்களால தான் போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வரி காட்டாங்க இது காட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஜெயலலிதா வேஸ்ட்டு, அது சிப்கார்ட்லாம் பெருசாக அவங்க கொண்டு வரல. டைட்டில் பார்க் ஆகட்டும், சிப்கார்ட் ஆகட்டும், ரோடு டெவலப் ஆகட்டும், ரோடு ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, சென்னையில் பிரிட்ஜ் ஆகட்டும், வீடுகள் கட்டுறதாகட்டும், பட் இது எல்லாமே நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா கலைஞர் தான். பட் கொள்ளடியத்துலேயும் நம்பர் ஒன் கலைஞர் தான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் டிஎம்கே வந்துட்டு வளர்ச்சியும் இருக்கும், மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, கூட சேர்த்து மக்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க. அந்த கெட்டது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். லஞ்சம் வாங்குறது, ஊழல், அதுதான். ஸோ இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சரி சரி முடிச்சார். ஸோ யாரும் போகாத செக் பண்ணாத, ஸோ விஜயனா வந்துட்டு அழகாக போய் நாளைக்கு சிப்கார்டில் போய் செக் பண்ண போகிறாரு. விசிட்டிங் ஃபார் ஆல் சிப்கார்டு. ஸோ சுச்சுவேஷன் அங்கே ஓப்பன் இருக்கும் போது, பட் நியூவாக வந்த கம்பெனிகளுக்கு அது ஆல்ரெடி இருக்க கம்பெனியே தெரியல. நாளைக்கு விஜயண்ணா தரிசனம் ஃபார் சிப்கார்ட், ஒரகடம் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர். ஸோ செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா டோ பண்ணுறேன், அரெஸ்ட் பண்ணுறேன், இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், எல்லா கேஸும் இந்த பயப்புல மலை, திருட்டு பயப்புல மலை இருக்குது. திருட்டு கேஸு, கொள்ளை கேஸு, கொள்ளடிக்கிற கேஸு, ஊழல், ஆட்சி கவிழ்க்கிறது, கரூரில் போட்டு தள்ளந்து, எல்லா கேஸுமே இருக்குது. ஆனாலும் உள்ள தூக்கி வைக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாத்தையும் போயிட்டு ஓடி போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு சாரி உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டு வாங்க. ஸோ ஆனாலும் வந்து கோர்ட்டும் வந்து டிஎம்கே பக்கம் பேசுகிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு குற்றவாளியே வந்து நீங்கள் எம்எல்ஏ இருக்காரு. ஸோ ஆனால் சொல்லுவாங்க, ஒரு குற்றம் இருந்தால் நீ தலைவன் கூட நிற்க முடியாது, தலைவர் ஊர் தலைவராக நிற்க முடியாது. ஆனால் இந்த மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. பட் ஆனால் எப்படி நின்று எம்எல்ஏ நின்னு தெரியல, இதுக்கு மட்டும் சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம நின்னா வந்து நம்ம தலைவரை நின்னா இல்லை அவன் மேலே கேஸ் இருக்குது, உங்களை கேஸ் இருக்குது, நீ வந்துட்டு தலைவரை நிற்க முடியாது, ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு போ அப்படின்ற. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி, ஒரு எம்என்சி கம்பெனி ஏதாவது பொண்ணோட வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கோர்ட்டுக்கு போலீஸ் கேஸ் ஏதாவது எஃப்ஐஆர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வேலை கூட தரமாட்டானுங்க வெரிஃபிகேஷனில். ஐடி கம்பெனியோட இல்லை சின்ன கம்பெனி, எந்த கம்பெனி, நிறைய வெரிஃபிகேஷன் கம்பெனிலாம் இருக்குது, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ஃபால்ட்டுனா வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் மேலே தெரிஞ்சு எல்லா கேஸும் இருக்குது. ஒயின் ஷாப் கேஸ்லேருந்து, காம்பவுண்ட் கேஸ்லேருந்து, இப்போது விஜயனாவை தூக்குற கேஸ்லேருந்து, கரூர் மேட்டர்லேருந்து, எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாத்துலையும் லஞ்சம் வாங்கி பயப்புல கோடிக்கெல்லாம் சேர்த்து வச்சு திருட்டு பயப்புல. இது மேலே ஏகப்பட்ட எஃப்ஐஆர் கேஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் 1.25 வருஷம் நான் ஆல்ரெடி ஜெயிலில் இருந்துட்டு வந்தேன். எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் புதுசு இல்லை. எத்தனை கேஸ்னால் போடுங்க, டிவிக்கு அரசு பார்த்தாலும் எனக்கு பயம் கிடையாது. என் தமிழோட அரசாங்கம் எத்தனை கேஸ்னால் போட்டுப்போ, நான் 1.25 வருஷம் நான் வந்து ஜெயிலில் இருந்துட்டு பார்த்துட்டு வந்தோம்னா அப்படின்னு தைரியமாக வந்து தியாகி மாரியே பேசுகிறார் செந்தில் பாலாஜி. பண்ணதெல்லாம் அவங்க ஃப்ராடு தானே, உங்க மேலே மேய்க்கிறது ஏறுமே இதில் வர பெருமை. ஸோ அதனால வந்துட்டு ஒன்றுமே ஒரு பயம் வரலை, தூக்கி பர்மனெண்ட்டாக உள்ளே போடணும். உம்மால ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிலில் போட்டணும், உம்மால போ ஏ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சசிகலா போயிட்டு வந்தாங்கல்ல, 4 வருஷமா 5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு இருந்தாங்க, சொகுசாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க. நீ வந்துட்டு ஒன்றுல ஆகிட்டு எடப்பாடி உங்கள் அக்கா மக்கள் போடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சசிகலா தான் பார்த்தோன்னா எடப்பாடிக்கு வந்து பொழப்பு கொடுத்தாங்க, வாழ்க்கை கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க, சிஎம் ஆகிட்டு போனாங்க. ஆனால் திரும்பி வந்தா மொத்த அந்த நம்பிக்கைத்துறை என்ன பண்ணாலும் அந்த பொம்பளையே உள்ள சேர்க்கல. ஸோ அது அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம், நம்ம எதுவும் பண்ண முடியுங்களேன். 2 பேருமே ஊழல் தான்.
இவங்க ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்க, சசிகலா ஊழல் பண்ணாங்க, எடப்பாடி பக்கா ஊழல். ஸோ அது தனி விஷயம் தான். டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி ஊழல் பண்ணி மக்களுக்கு தான் துரோகம் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போதான் ஒரு தூய்மையான ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, ஒரு போதையில்லா தமிழகம், சட்ட ஒழுங்கு சீராக வச்சுக்க, பெண்கள் பாதுகாப்பு எல்லாமே விஜய் என்ன கொடுத்துருக்காருன்னா அது ஒரு நல்ல விஷயம். யாருமே பெருசா இல்லை. இந்திக்காரன் மிரட்டுறான் போலீஸ்காரனை, இந்திக்காரன் மிரட்டுறான். இப்போ லேட்டஸ்டா நேற்று முன்னாடி வீடியோ கூட பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்க வந்து வீடியோ எடுத்து ஓடுறானுங்க. வீடியோ எடுத்து ஏ தமிழேன்னு சொல்லிட்டு இந்திக்காரன் நக்கல் பண்றான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆனா நக்கல் பண்றானுங்க. ஏ தமிழா நில்லு 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 அப்படின்றான் நக்கல். ஸோ லஞ்சம் வாங்கினா அரசாங்கத்துல வந்துட்டு உள்ள தூக்கி போட்டுருவாங்க, இல்லைன்னா வேலை இருக்காது அப்படின்னு போலீஸ்காரர் தெரிவிச்சு போறானே. யார் வாங்கினாலும் சரி. ஸோ இந்திக்காரன் மிரட்டுற அளவுக்கு தமிழ்நாடு இருக்குன்னா சூப்பர் தான். ஸோ அந்த சட்டம் இருக்கு. விஜயனை சொன்னது தான். லஞ்சம் யார் வாங்கினாலும் என்கிட்ட சொல்லு, நான் உங்களை வேலை விட்டு தூக்குறேன் அப்படின்னு, உள்ள தூக்கி ஜெயிலில் போறேன் அப்படின்னு விஜயனை சொல்லியிருக்காரு. ஸோ நார்த் இந்தியன் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நல்ல விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்துல வந்துட்டு பாலாஜிலாம் ஊழல் சுற்றி வெளியே சுத்திட்டு இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸோ மேகதாதான பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. வார் தான் கண்டிப்பா. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் பெரிய வார் தான் போயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியோட பிரச்சனை தீரல, ஜெயில தூக்கி போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு எங்க போய் முடியும்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அண்ணா மக்கள் பிரச்சனையை பார்ப்பாரா, இவங்க ஊழல் பிரச்சனையை பார்ப்பாரா, டிஎம்கே தொந்தரத்தாங்களே, இதுக்கு இடையில இந்த சீமா வந்து நையன்னு கத்திங்கிறான். கொஞ்ச நாள் கத்தாமே இருந்தான். இன்னமும் விஜய் அண்ணாவை குறை சொல்லினே தான் கிடக்குறான் இந்த கமநாட்டி. வெறித்தனமா காத்துட்டு இருக்காராம். எதுக்கு? இடைத்தேர்தலுக்கு. நீங்க வெறித்தனமா காத்திருந்தாலும், வெறி பிடிச்ச நாயை தெரிஞ்சாலும் ஒரு ஒருத்தன் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டான். ஒரு மக்கள் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டான். அப்படி அவன் ஓட்டு போட்டானா அவன் உன் கூட சேர்ந்த வெறி நாயாக தான் இருப்பான். நல்லவன் நல்ல மனுஷன் கண்டிப்பா வந்துட்டு விஜயனாக தான் ஓட்டு போடுவான். ஏன்னா வெறி பிடிச்ச நாய் இந்த சீமா நாய். ஸோ அது சும்மாவே கத்தி கிடையாது. அரசாங்கத்தை குறை சொல்லுங்க, விஜயனா குறை சொல்லுங்க. மக்கள் உங்களை ஏத்துக்கலன்னா விட்டுருங்க பாஸ். விஜயனா சொன்ன மாதிரி தான், உங்களுக்குள்ள சண்டை போறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாஸ். எனக்கு வந்து மக்கள் சேவை பண்றதான் வந்து என்னோட முதன்மையான வேலை. மக்கள் பணி செய்து கிடப்பதே என்னோட வேலைன்னு சொல்லிட்டு விஜயனை சொல்லி முடிச்சார். எந்த தேர்தல் வந்தாலும் விஜயனா தான். ஸோ மக்களுக்கு எவன் சப்போர்ட்டா இருக்கணும், மக்களாட்சி தான் எனக்கு பிடிக்கும். மக்களுக்கு நான் சேவை செய்யணும் எவன் நிற்கிறானோ, மக்கள் தான் எனக்கு முதன்மையானவங்க எவன் நிற்கிறானோ அவன் தான் என்னைக்குமே ஜெயிப்பான். ஸோ மக்களாட்சி தொடரட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா பிரச்சனையும் தீரும். ஸோ தமிழ்நாடு தண்ணி திறக்கணும். ஸோ அணை கட்டக்கூடாது. ஸோ தமிழ்நாடு சிறந்து விளங்கணும்னா ஸோ கர்நாடகா ஹெல்ப் பண்ணுவாங்க வாட்டர் விஷயத்தில் மட்டும். ஸோ அப்படி இல்லைன்னா இயற்கையாக மழை பெய்யும் போது நம்மளாவது தேக்கி வைக்கணும். ஸோ கடவுள் வந்து நமக்கும் ஒரு ஒரு சில மந்த்துகள் ஒதுக்கி இருக்காரு. அந்த மந்த்தில் மழை வரும். நவம்பர், டிசம்பர், ஜான் இந்த டயத்தில் நல்ல மழை பெய்யும். ஸோ அதை சேவ் பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்குறாங்க கடவுள் இல்லாமல். ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம அரசாங்கம் கரெக்டாக இருக்கணும். முன்னாடி இருந்த அரசாங்கம் விட்டு இப்போ விஜயன் அரசாங்கம். பொறுத்திருந்து பார்ப்போம். தண்ணி பிரச்சனை தீர்ந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மக்கள் செழிப்பாக இருக்குன்னா விஜயனா தான் சிஎம்மாக இருக்கும் தொடர்ந்து.